வணக்கம். ஏ டு Z ஃபன் டாக்கீஸ் நேயர்களே, இது துலா ராசியின் சனிப்பெயர்ச்சி பலன் 2023. துலா ராசிக்கு 7.5 சனி பாதிப்பு எல்லாம் இல்லாத நிலையில் சனி ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்திருந்ததால் அர்த்தாஷ்டம சனி நடந்தது. இதனால் உங்களுக்கு பெரிய அளவில் நற்பலன்கள் கிடைக்காமலும் உங்களின் செயல்களில் வெற்றி கிடைக்காமலும் தடைப்பட்டது. கடந்த 2.5 ஆண்டுகளாக உங்களின் தாயின் ஆரோக்கிய பாதிப்பு, பெற்றோருடன் உறவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். உங்களுக்கு வீடு, வாகனம், சொத்து என யோகங்கள் இருந்தாலும் அது பழுதாகக்கூடிய மனக்கஷ்டத்தை தரக்கூடிய காலமாக இருந்திருக்கும். உங்களின் செயல்களுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் நண்பர்கள், உறவினர்களின் ஆதரவு இல்லாமல் போயிருக்கும். துலாம் ராசிக்கு 5ஆம் வீட்டிற்கு சனி செல்வதால் புகழ், பெருமை, பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும். அரசியலில் புதிய பொறுப்புகள், பதவிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. தேர்தலில் வெற்றி கிடைக்கும். சனி பகவான் துலாம் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய காலம் மிகவும் சிறப்பான பலனை தரக்கூடியது. சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் ராசிக்கு களத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் உங்களின் திருமண முயற்சிகள் சற்று காலதாமதமாக ஏற்படும். இருப்பினும் அடுத்த நடக்க உள்ள குரு பெயர்ச்சியால் அமோக பலன்களை பெற்றிடலாம் என்பதால் அது குறித்து கவலைப்பட வேண்டாம். சனி பகவான் தனது 7ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 11ஆம் வீடான லாபஸ்தானத்தை பார்க்க உள்ளார். உங்களை பொறுத்த வரையில் சனி 11ஆம் வீட்டை பார்ப்பதால் வீடு, மனை வாங்கும் யோகமும் உண்டு. நீண்ட காலமாக இழுபறியாக இருந்த சொத்து தொடர்பான பிரச்சனைகள் தீரும். சொத்து விற்பதில் சிக்கல்கள் தீரும். நீங்கள் தொட்ட விஷயங்கள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய காலமாக இருக்கும். ஏனெனில் துலா ராசிக்கு நட்பு கிரகமான சனி ராசிக்கு 11ஆம் வீட்டை பார்ப்பதால் நன்மையே ஏற்படும். சனி பகவான் 10ஆம் பார்வையாக ராசிக்கு 2ஆம் வீடான தனஸ்தானத்தை பார்க்கிறார். இதனால் நீங்கள் சிறப்பான பலன்களை அடைந்திட முடியும். அதாவது பெரிய அளவில் உழைக்காவிட்டாலும் உங்களுக்கு நல்ல வெற்றியும் முன்னேற்றமும் கிடைக்கும். பதவியில் நல்ல உயர்வும் சம்பளமும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. மூல திரிகோண அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டில் ஆட்சி அதிகாரத்தோடு அமர்வதால் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஸ்திரமான பலன், அதாவது கடைசி வரை உங்களின் புகழ் நிலைக்க செய்யக்கூடிய வகையில் பலன் அமையும். சனி பகவான் நட்சத்திர சார பலன். செவ்வாய் நட்சத்திர அதிபதியாக கொண்ட அவிட்ட நட்சத்திரத்தில் சனி பகவான் 2023 ஜனவரி முதல் மார்ச் மாதம் வரையிலும் அக்டோபர், நவம்பர் மாதங்களில் சஞ்சரிப்பார். துலா ராசிக்கு 2 மற்றும் 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் என்பதால் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்களில் நல்ல விஷயங்கள் ஏற்படும். ராகு நட்சத்திர அதிபதியாக கொண்ட சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் 2023 மார்ச் முதல் அக்டோபர் மாதம் முதல் பாதி வரை, நவம்பர் முதல் 2024 ஏப்ரல் வரை சதய நட்சத்திரத்தில் சஞ்சாரிப்பார். உங்கள் ராசிநாதனுக்கு ராகு யோகக்காரர் என்பதால் தொழில், கல்விக்காக இந்த காலகட்டத்தில் வெளியூர், வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் அமையும். உங்களின் மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். 2023ஆம் ஆண்டில் பிற்பகுதியில் மீண்டும் சனி சதய நட்சத்திரத்திற்கு வரும்பொழுது ராகு உங்கள் ராசிக்கு ராகு யோக பலன்களை தரக்கூடிய 6ஆம் இடத்திற்கு வருவார். மென்மேலும் நன்மைகள் கிடைக்கும். 2023 பிற்பகுதியில் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்கள் நடக்க மிக சிறப்பானதாகவும் உங்களுக்கான வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் சிறப்பாக அமையும். துலா ராசி நேயர்களே, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.